இன்றைய இந்த ஹுத்துபாவிலே ஒரு சில நாட்களாக நாமும் எங்களுடைய நாடும் பெரும் சோதனைக்குள்ளான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவரவருடைய ஈமானுக்கு ஏற்ப, அவரவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப பல சிந்தனைகள் எமக்கு ஓடிக்கொண்டிருக்கும். இந்த தருணத்தில் ஒரு முஃமின் இந்த நிலைமையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடனான நம்பிக்கை எம்மிடத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பது போன்ற செய்திகளை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இது போன்ற அனர்த்தங்கள், சோதனைகள் வருகிற நேரம் 3 விதமாக இந்த சோதனையை நாம் பார்க்கலாம். 3 காரணங்களுக்காக அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை உலகத்திலே பிரதானமாக ஏற்படுத்துகிறார். முதலாவது, இது போன்ற சோதனைகள் வருவதற்கு முதல் காரணம் அல்லாஹ்வுடைய சுன்னாவிலே இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை இயக்குவதற்காக, இந்த உலகம் சரியான முறையில் இயங்க வேண்டும் என்று சொன்னால் சில சுன்னாக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த சுன்னாக்களின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அந்த அடிப்படையில் இடைக்கிடையே இந்த சோதனைகள், அனர்த்தங்கள் வருவது என்பது அல்லாஹ் அதை ஒரு சுன்னாவாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் என்ன மாற்றங்கள் செய்தாலும், நவீன உலகமாக உலகமே ஒன்று சேர்ந்து இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு நாளும் நாம் அதை நிறுத்திவிட முடியாது. இது அல்லாஹ்வுடைய சுன்னா என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா அன்கபூத் 2வது 3வது வசனங்களில் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்ட மனிதர்கள் நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று சொன்னதன் காரணமாக அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எங்கள்கிட்ட ஒரு எண்ணம் ஒன்றிருக்கும், நாங்க அல்லாஹ்வைத்தானே நம்புறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோமே, இவ்வளவு நம்பி இருக்க அல்லாஹ் தஆலா எனக்கு சோதனையை தரணுமா? அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது அல்லாஹ்வுடைய சுன்னா. நீங்கள் அல்லாஹ்வை 100க்கு 100% உறுதியாக நம்பி இருந்தாலும் உங்களை நாங்கள் சோதிப்போம். இது சுன்னத்துல உள்ளது. எப்படியோ அல்லாஹ் தஆலா இந்த சோதனையை ஏற்படுத்தியே ஆகுவான். என்ன காரணம் தெரியுமா? வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம். உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை வருதுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களை விட ஈமானால் பலமாக இருந்தவர்களையும் நாங்கள் சோதித்திருக்கிறோம். நாங்க எங்கட ஈமானுக்கு எங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். சில நல்ல ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள், ஈமானில் கொஞ்சம் உயர்ந்த படித்தரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிந்தனை வரலாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னால் ஈமானில் பலமாக இருந்தவர்களையும் நாங்கள் சோதித்திருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? ஃபல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வல யஅலமன்னல் காதிபீன். இந்த சோதனையில் தான் உண்மையாக அல்லாஹ்வை நம்பியவர்கள் யார் என்பதையும், பொய்யாக அல்லாஹ்வை நம்பியவர்கள் யார் என்பதையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது எந்த சோதனைகள் வந்தாலும் நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சோதனை எங்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உன்னிடத்தில் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை கருணையற்றவனாக நீ பார்க்கிறாயா அல்லது அல்லாஹ்வை இரக்கமுள்ளவனாக பார்க்கிறாயா? மிக முக்கியம் சகோதரர்களே. இந்த நேரத்தில் உள்ளங்களில் சில தடுமாற்றங்கள் வரலாம். ஷைத்தான் சில ஊசலாட்டங்கள், அல்லாஹ்வை பற்றிய தவறான சிந்தனைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அதுல நம்ம சும்மா இருக்கிற நேரம் எங்களுக்கு யோசனை வரும், என்ன தெரியுமா? இவ்வளவு அநியாயங்களை, இவ்வளவு அல்லாஹ் இரக்கமானவன் என்று நம்ம படிச்சுக்கிறோமே, அல்லாஹ் தஆலா தாயை விட இரக்கமானவன் என்று சொல்றானே, ஒருத்தர் நீரில் மூழ்கிற நேரம் அல்லாஹ்வுடைய கருணை அவருக்கு வரவில்லையா என்ற சிந்தனை எங்களுக்குள் வரலாம்.
இது மிக முக்கியம் சகோதரர்களே. இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை எங்களிடத்தில் மிக பிரதானமானது. என்றைக்கும் கடுகள வேணும். அந்த நம்பிக்கையில் தப்பெண்ணம் வந்துவிடக் கூடாது. அது உண்மை சகோதரர்களே. நேற்றைய தினம் நாம் கண்ட அந்த மரணம், ஒரு நீரில் மூழ்கி காரிலே இருந்த மூவர் மரணித்த அந்த மரணத்தை பார்க்கிற நேரம் ஷைத்தான் எங்களோடு விளையாட ஆரம்பிப்பான். அல்லாஹ் தஆலா இரக்கமானவனாக இருந்தும் அந்த உயிர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த உயிர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவர்களை அல்லாஹ் பார்ப்பதில்லையா போன்ற ஊசலாட்டங்கள் எங்களுக்குள் வருகின்ற நேரம் எங்களுடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாம் பார்த்து கவலைப்படுவதை விட, நாம் பார்த்து வேதனைப்படுவதை விட அந்த நிகழ்வை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வேதனைப்படுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் எவ்வளவு கவலைப்படுகிறாரோ அந்த தாயை விட பன்மடங்கு இரக்கமானவன் அந்த ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய இடத்துல நின்று நம்ம யோசிச்சோம்னா எங்களுக்கு அதுல பயம் வராது, எங்களுக்கு அதுல யோசனை வராது. நாம் பார்க்கின்ற விதம் வேறு, அல்லாஹ்வுடைய பார்வை வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றை பார்க்கிற நேரம் எங்களுடைய கவலையோடு தான் நாம் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதிலே இருக்கின்ற அருளையும் நிஅமத்தையும் புரிந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கக்கூடியவர்கள் 5 கூட்டத்தினர். அதிலே நீரில் வெள்ளத்தில் மூழ்கி மரணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் ஷஹீதாக மரணிக்கின்ற நேரம் எங்களுக்கு வேண்டுமென்றால் கவலை இருக்கலாம். இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரே, உலகத்தை விட்டு அவருடைய உயிர் போகிறது என்ற கவலை உலக ஆசையோடு இருக்கிற எங்களுக்கு அப்படித்தான் விளங்கும். என்றால் நாம் உலக ஆசையில் மூழ்கி இருக்கிறோம், இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து இந்த மரணத்தை விட பல கோடி மடங்கு சிறந்தது என்பதை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் தெரிந்திருக்கிறான் என்ற ஈமானை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது போன்ற அனர்த்தங்கள் வருகிற நேரம் இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணம் சகோதரர்களே. நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் இரக்கப்படுகிறார் என்பதற்கு அடையாளமே அவர்களுக்கு சோதனையை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, இந்த அத்தாட்சிகள் எல்லாம், இந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு நாம் ஏன் இறக்கிறோம் தெரியுமா? அவர்களை பயமுறுத்துவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் என்றால் இன்பமானதாக இருக்கலாம், எங்களுக்கு வேண்டும் என்றால் சந்தோஷமானதாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன் இது ஒரு ஈயினுடைய இறக்கையை விட கேவலமானது என்று புரிந்த அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு செகண்டும் மறுமைக்காக தயார்படுத்துகிறான் சகோதரர்களே, மறுமைக்காக தயார்படுத்துகிறான். அதனால் மனிதர்கள் தவறிழைக்கின்ற நேரம் எல்லாம், இந்த மனிதர்கள் தவறாக நடக்கின்ற நேரம் எல்லாம் அல்லாஹ் தஆலா சோதனைகளை ஏற்படுத்தி அவர்களை திருந்துவதற்கு எடுக்கிறான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க சகோதரர்களே, நாம் இருந்த இந்த 1 மாத காலத்துக்குள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக எங்களுடைய உள்ளத்தை பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த 3 நாளா நான் எப்படி இருக்கிறேன்? என்னோடு இருந்த பாவங்கள் இந்த 3 நாள் 4 நாள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடனான நெருக்கம் என்னிடத்தில் அதிகரித்திருக்கிறதா, என்னிடத்தில் குறைந்திருக்கிறதா? தொழுகையில் பொதுபோக்காக இருந்த நாம், 1000 காரணங்கள் எழும்ப முடியாது என்று சொன்ன நாம், இந்த அத்தாட்சிகள் நடக்கின்ற நேரம் தஹஜ்ஜுக்கு எழும்புகிறோமா இல்லையா? சுபகுக்கு எழும்புகிறோமா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய இரக்கம் சகோதரர்களே. வழி தவறி செல்லுகின்ற மனிதர்களை அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சோதனைகளை ஏற்படுத்தி தன் பக்கம் ஈர்த்து கொள்ளுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகிறான். அதாவது சூரத்துர் ரூம் 41வது வசனம். இந்த வசனத்தை பாருங்கள். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த பூமியிலும் கடலிலும் சோதனைகளும் குழப்பங்களும் வெளியாகுவதற்கான காரணம் என்ன தெரியுமா?
பிமா கஸபத் ஐதின் நாஸ். இது அல்லாஹ் தஆலா அதாவது எங்களை தண்டிப்பதற்காக ஏற்படுத்துகிறான் என்று நாம் புரிந்து கொள்ளக் கூடாது. அல்லாஹ்வுடைய தண்டனை வருமாக இருந்தால் அல்லாஹ் அதை நேரடியாக சொல்லுவான். இரண்டு சமுதாயங்களை அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளத்தின் மூலம் அழித்தான். ஆனால் எங்களுக்கு வருவது தண்டனை கிடையாது சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த பூமியிலே ஏற்படுகின்ற குழப்பங்கள், இந்த பூமியிலே ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், இந்த பூமியிலே ஏற்படுகின்ற வளமைக்கு மாற்றமான நிகழ்வுகள் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா நேரடியாகவே சொல்லுகிறான், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் அவர்களாகவே தேடிக்கொண்டது. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். ஆனால் அல்லாஹ் தஆலா இதை ஏன் ஏற்படுத்துகிறான் தெரியுமா? அவர்கள் செய்த பாவத்துக்காக தண்டனையை புசிப்பதற்காகவும் அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீளுவதற்காகவும் அல்லாஹ் இந்த சோதனைகளை விட்டு வைத்திருக்கிறார். இது நாம் ஏற்படுத்த எங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப இந்த சோதனைகள் வீரியமடையும் சகோதரர்களே. வேதனை நாம் இந்த அல்லாஹ்வுடைய சுன்னாவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், அவரவருடைய பாவத்தினுடைய அளவுக்கு ஏற்ப அவருக்கு சோதனை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காலில் ஒரு முள் தைத்தால் அதன் மூலம் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். முள்ளு தைக்க வைப்பது அல்லாஹ்வுடைய தண்டனை கிடையாது. நம்ம வேணுமென்றா அது நோவினையா நினைச்சு கொள்ளலாம், நம்ம வேணுமென்றா அது ஒரு கஷ்டமாக நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னாவின் பிரகாரம் அவனுடைய பாவத்தை அல்லாஹ் உலகத்தில் அழிக்கிறான். மறுமையில் அவனை எடுக்கின்ற நேரம் அல்லாஹ் தஆலா தூய்மையானவனாக அவனை எடுப்பதற்கு விரும்புகிறான் என்று அர்த்தம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஈமானுக்கு ஏற்ப அவருக்கு சோதனை வரும். எங்களுடைய ஈமானுக்கு ஏற்ப எங்களுக்கு சோதனை வரும். நாம் செய்கின்ற பாவங்கள் அதிகமாக இருந்தால் சோதனைகள் அதிகமாக வரும் சகோதரர்களே. இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமிய உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தொடர் சோதனை அதிகரிக்கிறது என்றால் இந்த சமுதாயம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறது என்பது அடையாளம் சகோதரர்களே. 1978ஆம் ஆண்டு இலங்கையில் பேசப்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த சமுதாயத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் பல வருடங்களுக்கு பின்னால் 2004ஆம் ஆண்டு சுனாமி என்கின்ற மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த சமுதாயத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் 5 வருடங்களுக்கு பின்னால் 2009ஆம் ஆண்டு கொரோனா என்கின்ற ஒரு சோதனை இந்த சமுதாயத்துக்கு வந்தது. இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? பாவங்கள் குறைவாக இருக்க 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 சோதனைகளினுடைய காலம் கொஞ்சம் நீடிக்கும் சகோதரர்களே. ஆனால் அண்மை காலமாக தொடராக 2 வருடங்கள் இதே வெள்ளத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் சந்திக்கிறது. பல உயிர்களை இந்த இஸ்லாமிய சமுதாயம் இழக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது சகோதரர்களே. விரும்பியோ விரும்பாமலோ இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாடசாலை மட்டங்களில் இஸ்லாமிய பாடசாலை அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவது அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். வளருகின்ற வாலிபர்கள் வெறும் யூடியூபின் மூலம் தங்களுடைய வருமானத்தை ஈட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குளிராண்டி புதைக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாகுவதை நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் காலியாகின்றன. பள்ளிவாசல்கள் அதாவது தொழிலை சமுதாயம் தொழாத ஒரு சமுதாயம் உருவாகிறது. அல் குர்ஆனை விட்டும் இந்த சமுதாயம் தூரமாகிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த ஒவ்வொரு விளைவுகளின் காரணமாக தொடராக 2 வருடங்கள் இந்த சோதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய சுன்னா எதனால் ஏற்படுகிறது என்பதை நானும் நீங்களும் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொருவரும் நாம் பாவம் செய்கிற நேரம் அந்த பாவத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களை சோதிப்பான், எங்களை தண்டிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு தவறை செய்தால் அதை என்னுடைய வாகனத்தில் நான் கண்டுகொள்ளுவேன். நல்ல மனிதர்களுக்கு இந்த உணர்வைக்கும் அவங்க ஒரு தவறு செய்தால் அல்லாஹ்வுடைய இரக்கம் சகோதரர்களை, நல்லவர்கள் தவறு செய்கிற நேரம் அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த தவறின்பால் அப்படியே விட்டுவிட மாட்டான். சில சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் அவர்களின் பால் அவர்களை மீட்டிக் கொள்ளுவான்
என்று அல்லாஹ்வே அல் குர்ஆனில் சொல்கிறான். லஅல்லஹும் யதர்ரூன். எங்களுடைய வளமையும் அதுதான். நாம் இருந்ததை விட ஈமானால் அதிகரித்திருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்கி இருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முஷ்ரிக்குகளை போன்று காபிர்களை போன்று எங்களுடைய இந்த ஈமான் இருந்துவிடக் கூடாது சகோதரர்களே. பல சோதனைகளை அல்லாஹ் தருகிறான். எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக நாம் இப்போது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி இருக்கிறோம். இந்த நெருக்கம் காபிர்களுடைய நெருக்கத்தை போன்று இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக இந்த உலகத்தில் நாங்கள் செய்த பாவங்களை உலகத்திலேயே அல்லாஹ் அழித்து விடுவதற்காகத்தான் இந்த சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய இந்த சோதனை எவ்வளவு இரக்கமானது என்று சொன்னால், இந்த வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹ் தஆலா ஏன் ஏற்படுத்துகிறான் என்றால், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. எங்களுடைய ஈமான் இந்த சோதனைகளின் போது அல்லாஹ்விடம் இரக்கத்தை அதிகரிக்க வேண்டும் சகோதரர்களே. நல்ல மூமின்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சோதிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் கவலைப்படுவார்கள். சோதனை வரவில்லை என்றால் ஒரு மூமின் கவலைப்பட வேண்டும். மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பி விட்டால், அல்லாஹ் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் சுவர்க்கத்துக்காக தெரிவு செய்து விட்டால் அவனை அல்லாஹ் சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சோதனை வர வர ஒரு மூமின் சந்தோஷப்பட வேண்டும். சோதனை வரவில்லை என்றால் ஒரு மூமின் கவலைப்பட வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சோதனை எங்களை திருத்துவதற்காக மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு சமுதாயமாக நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. சமுதாயமாக நாம் மாற வேண்டும் சகோதரர்களே. இல்லை என்றால் இதைவிட நாம் செய்கின்ற அநியாயங்களுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். திருமண வீடு எல்லா இடங்களிலும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மார்க்கம் குளிதோண்டி புதைக்கப்படுகிறது. வெறும் மழையினால் நாங்கள் தொழாமல் இருக்கிறோம் என்ற பாவத்தை மட்டும் நாம் நினைத்துவிடக் கூடாது. இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அண்மை காலமாக புறக்கணிக்கப்படுகிறது சகோதரர்களே. யாராவது மார்க்கத்தை சொல்லுகின்ற நேரம் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய பெண் மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரப்படுத்தப்படுகிறார்கள். அதனை ஞாபகம் ஊட்டுவதற்காகத்தான், அதனை கொஞ்சம் சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் மாறுகின்ற நாம் அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அது இயல்பு அல்ல, அதற்காகத்தான் ஏற்படுத்தினான். சந்தர்ப்ப துஆக்கள் தெரியாத நாம், சந்தர்ப்ப துஆக்கள் பல துஆக்களை அல்லாஹ் கற்றுத்தந்தும் அதனை ஓதாத நாம் இன்று ஒவ்வொரு செக்கனும் மழைக்காக ஓத வேண்டிய துஆவை ஓதுகிறோம் என்று சொன்னால், காற்று அடிக்கின்ற நேரம் ஓத வேண்டிய துஆவை பாடமாக்கி ஓதுகிறோம் என்று சொன்னால், இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் சகோதரர்களே. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொருவரும் பாடல்களை ஸ்டேட்டஸிலே வைத்தவர்கள், விபச்சாரத்தை ஸ்டேட்டஸிலே பதிவு செய்தவர்கள், காரணங்களோடு சினிமா பாடல்களை ஸ்டேட்டஸாக வைத்த எல்லா முஸ்லிம்களும் வெறும் துஆக்களை மாத்திரம் பதிவு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை சகோதரர்களே. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அவனாக மாற்றுகிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாற்றம் உண்மையானதா என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சோதனையை தருகிறார். வெறும் இந்த சோதனை வருகின்ற நேரம் மட்டும் துஆக்களை ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு அதற்கு பின்னால் பாடல்களின் பக்கம் திரும்புகின்ற சகோதரர்கள் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரா யூனுஸ் தெளிவாக சொல்லுகிறான், இந்த நேரத்தில் உங்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே செல்ல போவது கிடையாது. இந்த நேரத்தில் ஈமான் அதிகரிக்கும், ஈமான் எல்லையை தாண்டும். அதை அல்லாஹ்வும் புரிந்து வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஈமான் அதிகரிப்பதில் எங்களுடைய ஈமான் பலப்படுகிறது என்பதற்கான அடையாளம் அல்ல என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரா யூனுஸிலே தெளிவாக சொல்லுகிறார், ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் தான் உங்களை தரையிலும் கடலிலும் உலாவச் செய்கிறான். அழகான ஒரு உதாரணம். இந்த நேரத்தில் எங்களுடைய ஈமான் கூடியிருக்கிறது, நான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிறேன், நான் 5 நேரம் தொழுகிறேன் என்று எங்களை நாம்
சந்தோஷப்படுத்திக் கொள்ள முடியாது சகோதரர்களே. இந்த நேரத்தில் எமக்கு அல்லாஹ்வை தவிர வேறு உதவியாளனே கிடையாது. அதனால நம்ம அப்படித்தான் நடந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், கடலிலே செல்லுகின்ற நேரம் காவிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஈமான் எங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. வெறும் அச்சமான நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை எதிர்கொண்டால் அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? இந்த சோதனையை எங்களை விட்டு நீக்கி விடுவார். நம்ம எல்லாம் இப்ப துஆ கேட்கிறோமே, யா அல்லாஹ் யா அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு பாதுகாவலன் இல்லை, எங்களை பாதுகாப்பவன் இல்லை என்று கதறுகிறோமே, கண்ணீர் விடுகிறோமே. அல்லாஹ் மன்னிப்பான் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், இந்த சோதனையை நீக்கி விடுவான். சோதனை நீங்கியதற்கு பின்னால் திரும்பவும் பள்ளியை விட்டு நாம் தூரமாகுவோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வருடம் இதை விட பயங்கரமான ஒரு வெள்ளத்தை நாம் சந்திக்க நேரிடும். நாம் திரும்ப மாறுவோமாக இருந்தால் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். கடலிலே அவர்கள் பயணம் செல்லுகிற நேரம் நிம்மதியாக சந்தோஷமாக ஆடல் பாடல்களோடு அல்லாஹ்வை மறந்து கடலிலே பயணம் செய்கிறார்கள். கடல் நடுவுக்கு செல்லுகின்ற நேரம் கொஞ்சம் அலைகள் உசும்ப ஆரம்பிக்கின்றது, காற்று பலமாக வீச ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. மூழ்கி விடுவோம் என்று நினைக்கின்ற நேரம் தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், காஃபிர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எங்கட ஈமான் கூற்றுதல்ல, காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் கடல் கொந்தளித்து மரணிக்க போகிறோம் என்று நினைக்கின்ற நேரம் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு கையேந்துவார்கள். அவர்கள் கொண்டு போன கடவுள்கள் அவர்களுடைய கப்பல்களில் இருக்கும், அவன் மறந்துடுவாத. இதை வணங்கி பிரயோசனம் இல்ல, இதற்கு கேட்டு எந்த பிரயோசனம் இல்ல. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், தஅவுல்லாஹ முக்லிஸீன், இஹ்லாஸோடு, கொஞ்சம் கூட அதாவது நடிப்புக்காக தப்புவதற்காக அவர்கள் கேட்க மாட்டார்கள். உண்மையாக, யா அல்லாஹ் இந்த கொந்தளிப்பை விட்டு மட்டும் எங்களை நீ பாதுகாத்தால். எங்களோட துஆ அப்படித்தானே இருக்கு சகோதரர்களே. யா அல்லாஹ் இந்த சோதனைகளை விட்டு மட்டும் எங்களை பாதுகாத்தால். நிறைய பேர் வாயளவில் சொல்லாவிட்டாலும் மனதளவில் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்கிறோம், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நிறைய பேர் மனதளவில் அல்லாஹ்வோடு பேசுறோம், யா அல்லாஹ் நான் இவ்வளவு நாள் உணர்கிறோம் பாவம் செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த சோதனையில் இருந்து மட்டும் என்னை நீ மீட்டெடுத்தால் இதற்கு பின்னால் நான் பாவத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டேன் யா அல்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இஹ்லாஸோடு அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், இந்த சோதனையிலிருந்து மட்டும் எங்களை நீ பாதுகாத்தால் நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா அன்ஜாஹு, அந்த நேரத்தில் அவர்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் இரக்கமானவன் சகோதரர்களே. எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் புரிந்து அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் யபூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக், எந்த உரிமையும் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற நேரம் படைத்தவன் எங்களை பாதுகாத்தானே, அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோமே என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய சொந்தங்களே, உங்களுக்கு வசியத்தாக நசீகத்தாக நானும் நீங்களும் இந்த சோதனையில் இருந்து மாற வேண்டும் சகோதரர்களே. பல சோதனைகளில் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு சோதனைகளும் நாம் மீறி இருக்கிறோம் என்பதுதான் உண்மை சகோதரர்களே. இந்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலாவிடத்தில் செல்ல போவது கிடையாது. இந்த நேரத்தில் நாம் கேட்கின்ற பிரார்த்தனைக்காக அல்லாஹ் நம்பிவிட்டார் என்ற அடையாளம் அல்ல, ஆனால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த இஸ்லாமிய உம்மத்தை நிச்சயமாக இந்த பிரார்த்தனைக்காக அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு பின்னாலாவது முஷ்ரிக்குகள் வாக்களித்ததை போன்று நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இந்த சோதனைக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோமாக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சோதனைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை தூரப்படுத்தி விடுவான். என்றால் அவனுக்கு சோதிக்க வேண்டிய தேவை கிடையாது. மனிதர்கள் தவறு செய்யத்தான் அல்லாஹ் தஆலா சோதிக்க வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு ஏற்படுகிறது. இல்லை என்றால் அல்லாஹ் எங்களை சோதிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. எனவே இந்த நாட்களில்
அல்லாஹ்விடம் எடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி அல்லாஹ்வுக்காக மாறி இருக்கின்ற நாம் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் எங்களுடைய மாற்றம் அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் சோதனைகளிலிருந்து பாதுகாக்கப்படும் என்கின்ற ஒரு உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு இந்த நாட்களில் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். சில பொழுதுகளில் சைத்தான் வந்து இப்போ உள்ளத்துல சொல்லுவான், இவ்வளவு நாளும் நீ தொழல, இவ்வளவு நாளும் துவா கேட்கல, இவ்வளவு நாளும் ஒன்றும் இல்ல, இப்ப மலைக்கு மட்டும் அல்லாஹ்க்கு பயப்படுறியா, அப்படி வேலைன்னு அல்லாஹ் சைத்தான் சொல்லுவான். அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. இந்த சோதனையை அல்லாஹ் தந்ததே அவன் பக்கம் நெருங்குவதற்காகத்தான். இந்த 3 நாட்கள் முடியுமான வரை அல் குர்ஆனோடு நாம் தொடர்பு படுவோம். இந்த சோதனை காலங்களில் திறக்காத குர்ஆன்களை திறக்க ஆரம்பிப்போம் சகோதரர்களே. இந்த சோதனை காலங்களில் அல்லாஹ்விடம் உறுதியாக ஒப்பந்தம் எடுப்போம், யா அல்லாஹ் இந்த சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, இதற்கு பின்னால் உனக்கு நன்றியுள்ள மனிதர்களாக நாம் மாறுவோம் என்று அல்லாஹ்விடத்தில் உண்மையாக நாம் ஒப்பந்தம் செய்தால் அடுத்த செகண்டே என்ன வானிலை அறிக்கைகள் சொன்னாலும், எத்தனை நாட்கள் இது நீடிக்கும் என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் உறுதியாக நாம் வாக்குறுதி அளித்தோம் என்றால், ஒப்பந்தம் செய்தோம் என்றால் அல்லாஹ் இந்த சோதனைகளை விட்டு எங்களை நீக்கி விடுவான். அப்படிப்பட்ட சமுதாயமாக சமுதாய தலைவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பாடசாலை நடத்துனர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பிடி உடனுக்குடன் வராது சகோதரர்களே. நம்ம நினைப்போம் அனாச்சாரங்கள் நடக்கிற நேரம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லையே, நாங்க மியூசிக்கல் ஷோ எல்லாம் நடத்துகிறோம், பாடசாலைகளில் இசை கச்சேரிகள் நடத்துகிறோம். அல்லாஹ் தண்டிப்பதாக இருந்தால் அந்த இரவே தண்டிக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. 12-13 வருடங்கள் தாண்டித்தான் அதை அல்லாஹ் உணர்த்துவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சுன்னா சகோதரர்களே. எனவே இந்த நேரத்தில் நாம் எந்த பாவமும் செய்யவில்லையே என்று சிந்திக்காமல் 1 வருட காலமாக நாம் செய்த பாவத்துக்குத்தான் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த வருடம் ஒரு நிம்மதியான சிறந்த வருடமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்தில் பாவங்கள் குறைந்தால் மட்டும்தான் இந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்பதை புரிந்து கொண்டு சமுதாயமாக பாவத்தை விட்டு தூரமாக கூடிய நல்ல மனிதர்களாக இந்த சோதனையோடு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகளும் அனர்த்தங்களும் எதற்காக ஏற்படுகின்றன, ஒரு முஃமின் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், என்ன சோதனைகள் வந்தாலும் ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் மிக உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில செய்திகளை பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் எமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் வர வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா எமக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி நாம் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்வது மாத்திரம்தான் சகோதரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் பல தரப்பிலும் எங்களுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவையாக இருந்தால் வெறுமனே வீட்டுக்குள் முடங்கிக் கொண்டு வெறுமனே சுஜூதிலே இருந்து அல்லாஹ்விடம் கையேந்துவதால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரப்போவதில்லை சகோதரர்களே. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதையும் ஒரு சோதனையாக வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஹாஜதி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜதிஹி. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்கிறானோ அவனுடைய தேவையை அல்லாஹ்வும் பூர்த்தி செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை யார் நீக்குகிறானோ அவன் மறுமையிலுடைய ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் உதவி தேவையாக இருந்தால் நானும் நீங்களும் சமூகத்துக்காக இறங்க வேண்டும் சகோதரர்களே. வெறுமனே வீடுகளில் முடங்கி கிடக்காமல்
அனர்த்தப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் சகோதரர்களே. பொருளாதாரம் முடிந்தவர்கள் பொருளாதாரத்தால் உங்களுடைய உதவிகளை செய்யுங்கள். சக்தி உள்ளவர்கள் வீதியில இறங்கி நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நேற்று இன்றைய தினம் ஒரு செய்தி படிக்க கிடைத்தது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கோடி கோடியாக கொடுக்க வேண்டும். இந்த மாவனல்லையில் யார் பசியால் வாடுகிறார்களோ, யார் பகல் உணவு தயாரிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சிலர் ஒரு பதிவை இட்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் சகோதரர்களே. வெறும் நிறுவனங்கள் மாத்திரம் ஒரு 4 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அல்ல சகோதரர்களே. என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் அலசி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. வெறும் வெள்ளத்தினால் மூழ்கியது மாத்திரம் அல்ல, தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில குடும்பத்தினுடைய தலைவர்கள் தொழில் இல்லாமல் அன்றாடம் சாப்பிடக்கூடியவர்கள், அவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம். முடியுமானவரை களத்திலே நாம் இறங்க வேண்டும் சகோதரர்களே. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று அவர்கள் அந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்கு நாம் உதவி செய்தால் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற நேரம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்பதை மறந்து விடாதீர்கள். மறுமையிலே நாம் கஷ்டப்படுகிற நேரம், மறுமையில் சுவர்க்கத்துக்காக நாம் ஏங்குகிற நேரம், இந்த உலகத்தில் செய்த ஒரு உதவி எங்களை மறுமையில் பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சமூகமாக ஒன்றுபடுவோம், நண்பர்களாகுவோம். எந்த கொள்கை, எந்த வேதம், எந்த பாகுபாடும் இல்லாமல் சகோதரர்களாக ஒன்றுபடுவோம் சகோதரர்களே. ஒருவருக்கொருவர் ஒரு உயிர் பிரிந்து விடக் கூடாது சகோதரர்களே. தன்னால் முடிந்தவரை பாதுகாப்புள்ளவர்கள் அதற்கான பாதுகாப்புகளை செய்து கொள்ளுங்கள். வீணான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நிறைய பகுதிகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது பாலங்களில் நீர் ஓடுகிற நேரம் எந்த காரணத்துக்காக வேண்டியும் அந்த பிரயாணங்களை நாம் மேற்கொள்ள கூடாது சகோதரர்களே. தண்ணீரோடு விளையாடுகின்ற ஒரு சமுதாயமாக நாம் மாறக்கூடாது. இந்த வெள்ள அனர்த்த நேரங்களில் தண்ணீரில் எவ்வளவு நீச்சல் தெரிந்தவராக இருந்தாலும் அவருக்கு தண்ணீரில் இறங்க இயலாது சகோதரர்களே. நீச்சல் பயிற்சி பெற்றவர்கள் கூட இறங்குவதற்கு பயப்படுவார்கள். அந்த நேரத்தில் பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடியுமான உதவிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். யாரும் விரல் நீட்டி விடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறார், அவருக்கு அல்லாஹ் சோதனை கொடுக்கிறார் என்று யாரையும் விரல் நீட்டி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிறார் என்பது அடையாளம் சகோதரர்களே. பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். பாதிக்கப்படாத எங்களைத்தான் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஈமானிய பகுதிகளை புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து இந்த சோதனையிலிருந்து முடியுமானவரை நாம் மீட்சி பெற்று எதிர்வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.